எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், கொலையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் ஆபத்துக்கும் இடங்குடையில், நோய்க்கும் இடங்குடையில் என்பது இன்றைய தலைப்பு. அதே போல் கோபத்துக்கும் இடங்குடையில், சாபத்துக்கும் இடங்குடையில், பாவத்துக்கும் இடங்குடை என்பதுதான் இன்றைய தலைப்பு. அது எவ்வாறு என்றால், எவ்வளவுதான் பொருள் வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் அறிவுடையவர்களாக இருந்தாலும், நம் மதி இழந்துவிட்டால் ஆபத்து வந்துவிடும். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் நாம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் அவரவருக்குன்னு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதிப்படி தான் மதி வேலை செய்யும். ஆகையால் தான் நம் மதியை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதி உண்டு. இவர் இப்படித்தான் வாழ வேண்டும், இவர் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர் இந்த வயசு வரை தான் வாழ வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு மனிதனுடைய விதி. அந்த விதிக்கு தகுந்தாற்போல் தான் நம் மதியும் வேலை செய்யும். ஆகையால் தான் ஆபத்துக்கு இடம் கொடாமலும் நம் மதியை வைத்து கொண்டு தப்பித்து இருக்க வேண்டும். ஆபத்து என்பது எல்லா இடத்திலையும் இருக்கிறது. ஆகையால் ஆபத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் இது ஆபத்தா, இது ஆபத்து இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பார்க்க விளையாட்டாகவும் தெரியும், எல்லாம் ஒரு சாதாரணமாகத்தான் தெரியும். ஆகையால் இது மின்சாரத்தை தொட்டால் ஆபத்து, தீயை தொட்டால் ஆபத்து, நடு ரோட்டில் போனால் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு செய்வது போல் நடந்தாலும் ஆபத்து. நாம் கரெக்டாக தான் சென்ற மாதிரி தெரியும். ஆகையால் நமக்கு பார்க்க எல்லாம் சரியாக தான் செய்ததை போல தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் ஆபத்துக்கு இடம் கொடுக்காமல் நடக்க வேண்டும். அதே போல் பேசவும் வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் புண்படும்படி பேசுவதும் ஆபத்து தான். வார்த்தையினால் ஒரு மனிதனை ஆளாக்கவும் முடியும், வார்த்தையினால் ஒரு மனிதனை கொல்லவும் முடியும். ஆகையால் வார்த்தையை அளந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஆபத்து வராது. ஆகையால் தான் ஆபத்துக்கு இடம் கொடாமலும், ஆபத்து என்பது பல உருவங்களில் வரும். பார்ப்பதனாலும், பேசுவதனாலும், மற்ற ஆளுகளுக்கு நம் செயல்களினாலும் தான் ஆபத்து வருகிறது. ஆகையால் ஆபத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆபத்து நம்மால் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கும் எந்த வகையிலும் ஆபத்து வராமல் நடந்து வாழ்வதுதான் ஆபத்துக்கு இடம் கொடாமல் வாழும் முறை. ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் ஆபத்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி நம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியதுதான். நோய்க்கும் அதே போல் இடம் கொடுக்காமலும், நோய் ஒவ்வொரு மனிதனையும் அளவுக்கு அதிகமாக உண்டாலும் நோய், கம்மியாக உண்டாலும் நோய் தான். செடிக்கு தண்ணீர் அதிகமாக ஊற்றினால் அழுகி விடுவது போல, கம்மியாக ஊற்றினால் பட்டு விடுவது போல, ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு அதிகமாக உண்டால் நோய் உண்டுவிடும், குறைவாக உண்டாலும் வளர்ச்சிக்கு உணவு பற்றாமல் நோய் வந்துவிடும். ஆகையால் அளவான உணவு, அளவான செயல்கள் செய்தால்தான் எதிலையும் அளவாக வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் நோய்க்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து சாபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு அடுத்தவர் பொருளை திருடுவதனால் மற்றவர்கள் நம்மளை பார்த்து திட்டுவார்கள். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும்
திருடக்கூடாது, மற்றவர் பொருள் மேல் ஆசை வைக்கக்கூடாது. நம் வருமானத்துக்கு தகுந்தாற் போல வாழ கற்றுக்கொண்டு உழைத்து வாழ நேர்மையான வழியில் சம்பாதித்து வாழ கற்றுக்கொண்டால் அதுவே மற்றவர்கள் நம்மை சாபம் போடும்படி நடக்க வேண்டாம். நாமளும் மற்றவர்களை தவறு செய்தாலும் திட்ட வேண்டாம். அவர்கள் அறியாமையினால் சில தவறுகள் செய்தாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழி புகட்டிவிட்டு நாம் அவர்களை சாபம் போடக்கூடாது. அதுதான் சாபத்துக்கு இடங்கொடையில் என்பது தலைப்பு. நாமளும் திட்டக்கூடாது, நம்மளும் திட்டுற மாதிரி நடக்கவும் கூடாது. மற்றவர்கள் தவறு செய்தாலும் சாபம் போடுற மாதிரி நடந்தாலும் அவர்களை மன்னிப்பது தெய்வ பண்பு என்பார்கள். ஆகையால் மன்னித்து அவர்களுக்கு சாபம் இடாமல் எப்பொழுதும் மனிதனாக வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். அடுத்து கோபத்துக்கும் இடங்குடையில். இதற்கெடுத்தாலும் கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு விஷத்தன்மை கொண்டது. ஆகையால் கோபத்தை கட்டுப்படுத்தி அறிவுக்கு முன்னுரிமை கொடுத்து கோபம் வந்துவிட்டால் அறிவு வெளியே சென்றுவிடும். ஆகையால் கோபத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்காமலும் அறிவோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒருவர் நமக்கு தன்மை செய்தாலும் நமக்கு இடையூறு கொடுத்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கட்டுப்படுத்தி அறிவு கொண்டு துஷ்டனை கண்டால் தூரை விலகு என்பது போல வென்று விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்தாரை உறுத்தல் அண்ணா அவர்கள் நாணும்படி நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் கோபம் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை துன்பப்படுத்தாது. ஆகையால் எக்காரணத்தை கொண்டும் கோபத்துக்கும் இடம் கொடுக்காமல் நாமளும் அடுத்தவர் மேல் கோபம் போடாமலும் வாழ வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு கோபம் உண்டாக்குவது போல பேசவோ செயல்படவோ கூடாது. ஆகையால் தான் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும். அடுத்து பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் என்றால் அவர்கள் செய்த செயல்களினாலும் மற்றவர்கள் துன்பப்படுவார்கள். அதை பார்த்து ஐயோ பாவம் என்போம். அதே போல் நம்மளை பார்த்து மற்றவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்லும்படி செயல் செய்யவோ நடந்து காமிக்கக்கூடாது. என்னாலும் இவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு செயல் செய்ய வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி இல்லைனாலும் வாழ்ந்து முயற்சிக்க வேண்டும். பரவாயில்லை, இப்பொழுது நன்றாக இருக்கிறார் என்றாலும் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு செயல் செய்ய வேண்டும், இருந்து காமிக்க வேண்டும். ஐயோ பாவம் என்று சொல்லும் அளவுக்கு நாமளும் இருக்கக்கூடாது. ஆபத்திலும் நோய்க்கு இடம் கொடுக்காமல் இருந்தால்தான் அந்த அறிவோடு இருந்தால்தான் மற்றவர்கள் நம்மளை பார்த்து பாவம் சொல்ல மாட்டார்கள். ஆகையால் பாவத்துக்கு இடம் கொடுக்காமலும் மற்றவர்கள் பாவம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஐயோ பாவம் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ கொடுத்து உதவி அவர்களையும் நன்றாக ஆக்கத்தான் செய்யும். ஐயோ பாவம் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் இது இல்லை, உரிமை இல்லை. ஆகையால் அவர்களும் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நன்றாக இருக்க முடியும். தவறு செய்வர்களை கண்டு துன்பம் தருகிறவர்களை கண்டு நாம் விலகி இருப்பது தான் நல்லது. அப்பொழுதுதான் பாவம் செய்தவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் பாவம் செய்தவர்களை பார்த்து நல்லதை செய்வதற்கும் அப்போ பாவம் செய்வதற்கும் வித்தியாசம் இல்லையா? ஆகையால் ஆரம்ப காலம் முதலே எந்த விதமான பாவத்துக்கு இடம் எடுத்துவிடக்கூடாது. ஆகையால் தான் பாவம், கோபம், சாபம் மூன்றும் ஒரு மனிதனுக்கு கெடுதலை கொடுக்கும்.
அதே போல் நோய்க்கும் ஆபத்துக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் உழைப்பாளியாக இருந்தாலும் ஆபத்து நோயும் வந்துவிட்டால் அவன் எத்தனை செல்வங்கள் வைத்திருந்தாலும் காணாமல் போய்விடுவார். ஆகையால் நல்ல வாழ்க்கைக்கு நல்ல அறிவோடு ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமல் வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் கவனமாக கடத்தி ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமலும் கோபம் பாவம் சாபத்துக்கு இடம் கொடுக்காமலும் என்னாலும் கவனமாக இருந்தால்தான் வாழ்க்கை நல்ல முறையில் வாழ முடியும். ஒவ்வொரு வயதையும் ஒவ்வொரு கவனமாக கடத்தி ஒவ்வொரு வயதும் ஒரு சொத்தாக நினைத்து, சொத்து வாங்குவது தான் நிலம் வாங்குவது தான் சொத்து அல்ல, ஒவ்வொரு வயதும் நல்ல மன நிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ்வதும் ஒரு நல்ல சொத்து தான் என்பதை அறிவோடு சிந்தித்து பார்த்து, அதுக்காக சொத்து தேவையில்லை என்பதல்ல, எல்லா வசதியும் இருக்கத்தான் செய்ய வேண்டும். இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதும் ஒரு சொத்து தான் என்பதை மனதில் கொண்டு நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நல்ல வசதியோடு நல்ல மன நிறைவோடு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கைக்கு முறையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு ஆபத்துக்கும் நோய்க்கும் கோபத்துக்கும் சாபத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்வதே நல்ல வாழ்க்கை முறையாகும் என்பதை தெரிந்து கொண்டு சிறப்பாக செயல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.